1/2 லிட்டர் தண்ணி வந்துட்டு 180 ருபீஸ். சார் ஓடிடியும் மிஸ் ஆயிடும், வெயிலும் அடிக்குது இப்போ சென்னையில ரொம்ப. ஸோ எனக்கு வெயிட்டை விட்டு வெளியில போகவே இஷ்டம் இல்லை. இதெல்லாம் வாங்குறாங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. அல்வாக்காக பிரியாணி ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த பிரெட் அல்வா எதுவும் தனியாக ஆர்டர் பண்ண முடியாதோ? தனியா கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆள்கிட்ட போகல, சே அந்த பிள்ளைய கோச்சுக்கிட்டோமே அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸ். அதீதமாக ஆர்டர் பண்ணுகிறார்கள், ஆத்திரம் வருகிறது என்று சொல்லுகிற அங்கலாய்க்கிற கணவன்மார்கள், குடும்பத்தினர்கள் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஆர்டர் பண்ணுகிற மனைவிமார்கள். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அப்படின்னு உங்களுக்கு காண்டாகிற இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. இட்லி அது செம காண்டாகும் எனக்கு. காலையில நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். காலையில இட்லி எல்லாம் ஏமா ஆர்டர் பண்றீங்க? கொடுங்க. அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. ஆனா நைட்டு தான் நிறைய ஆர்டர் பண்றாங்க. நீங்க காலையில ஆரம்பிச்சிடுறீங்களேம்மா, காலையில இட்லி.